ஹரி ஓம். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கங்க. முக்தி இது ரொம்ப ஒரு பெரிய டாபிக். அதாவது தெலுங்கு கண்டென்ட்லேயும் இதை பற்றி நான் இப்போ தான் பேசின ஒரு விஷயம். முக்தின்றது ஜஸ்ட் ஒரு பக்தியில் உருவாகுது. அட் த சேம் டைம் நீங்கள் என்ன தான் போராடி என்ன தான் வெளி உலகத்தில் சுற்றினாலும், எத்தனை கோவில்கள் மலைகள் ஏறினாலும், எத்தனை சிவலிங்கங்களை தரிசித்தாலும், எத்தனை ஜீவ சமாதிகளை போய் சுற்றிட்டு வந்தாலும், பெரிய பெரிய ஹிடன் டெம்பிள்ஸ், ஹிடன் கேவ்ஸ்க்கு போயிட்டு வந்தாலும், ஏன் நீங்கள் மகாதார் பாபாஜியே சந்தித்தாலும் அவர் சொன்னது செய்யலைன்னா முக்தி கிடைக்காது. முருகரை சந்தித்தாலும் சிவனையே சந்தித்தாலும் சொன்னது செய்யாதவனுக்கு முக்தி கிடையாது. அப்போ இந்த முக்தின்றது எப்படி இந்த கலியுகத்தில் கிடைக்கும்? ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இந்த கலியுகம் தான் ரொம்ப சுலபமான ஒரு யுகம். ஈஸியாக இறைவனடி சேர்ற ஒரு யுகம். இது நம்ம இப்போவே ஃபார் எக்ஸாம்பிள் கண்டுபிடிக்கல அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் லைஃப். இதை விட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்காது. ஏன் இந்த ஒரு காலகட்டத்தில் ஆன்மீகம்ன்றது சுலபமாயிடுச்சு அப்படின்றத பார்க்கலாம். இது சுலபம்னா திரும்பவும் மறுபடியும் சொல்கிறேன், 1000 வருஷம் தியானம் யோகம் செய்ய வேண்டிய காலகட்டாயம் போய், அந்த காலகட்டங்கள்லாம் போய் வெறும் 18 வருஷம் செஞ்சாலே போகிறோம் அப்படின்ற காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணும். முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நம்ம கிரியா யோகம் எல்லோருக்கும் அப்படி தான் சொல்லிவிட்டு வரும். பிகாஸ் எங்கள் அப்பா 24 வருஷம் பயிற்சி பண்ண ஒரு யோகி. அவர் பயிற்சியெல்லாம் பண்ணி அவரும் நிறைய கஷ்டங்கள் பட்டு சேம் ஜஸ்ட் லைக் லஹரி மாஷை இல்லறத்துலேருந்து அடைஞ்ச மாதிரி அவர் அடைஞ்சிருக்கார். இது எல்லாருமே இந்த ஒரு ஆன்மீகத்தை அவேர்னஸ் இல்லாமல் பார்க்குறீங்க. அவேர்னஸ் என்னென்னா, ஃபஸ்ட் அவேர்னஸ் அம்மா அப்பா ஒருத்தர், குரு ஒருத்தர் தான். ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் இருந்தாலே போகிறோம். அப்போ நம்ம இந்த குரு சொன்னபடி எல்லாமே செய்யணும் இல்லை. காலைல விழுங்க, நீங்கள் போயிட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இதெல்லாம் சொல்கிற ஒரு குரு இல்லை. குருன்றவர் என்ன சொல்லணும்? உண்மையான குருவாக இருந்தால் உங்களுக்குள்ள உண்மையான குரு இருக்குது, அந்த ஆத்மா. அதை கேளுங்க, அதை எழுப்பணும். அதை எழுப்புறதுக்கு தான் இந்த பிறவியை. பிகாஸ் அந்த ஆத்மா என்னன்னு தெரியாத வரைக்கும் பிறவி ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஆத்மா என்னன்னு தெரிஞ்ச பிறகு பிறவின்றது கட் ஆகிடும். எங்கே போகணுன்ற ஒரு டெஸ்டினேஷனை கண்டுபிடிச்சிருவீங்க. அது கண்டுபிடிச்ச பிறகு எல்லாமே இங்கே ஓவர். ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் டெண்டன்சி ஆஃப் நாலேஜ் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் முக்தின்றது கட்டாயமாக கிடைக்கும். அது எப்படி வரும்? கிரியா செய்யணும். அதுக்கு 18 இயர்ஸ் ப்ராசஸ் பண்ணணும். அதுதான் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அது 18 இயர்ஸ் ப்ராசஸ்ன்றது இந்தியாவில் யாரும் கொண்டு வரல. லாங் ப்ராசஸ், அது ரொம்ப லாங் ப்ராசஸ். பட் 18 இயர்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் 1000 வருஷம்லாம் பண்ணாங்க. ராமர் அப்பாவாக இருக்கலாம், ஏன் மகாதார் பாபாஜியாக இருக்கலாம். அவர்லாம் 100 வருஷத்துக்கு மேலேயே பயிற்சியில் இருந்தார். இப்போ வரைக்கும் பாபாஜி அடிக்கடி வாசி பண்ணுவார். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, எப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் போனாலும் சரி, கிரியாயோகத்தில் 5 ஸ்டேஜஸ் 6 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த கிரியாவுடைய இந்த ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது கம்ப்ளீட் பண்ணால் ஹையர் டைமென்ஷனோடைய ஆக்சஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பெரிய ஏர்போர்ட் போகிறீங்க, ஃப்ளைட் ஏறணுன்னா டிக்கெட் வேணும். சிம்பிள். அந்த டிக்கெட்டே இல்லாமல் உன்னை யார் ஏற்றுவாங்க? ஃப்ரீயாக யாரும் ஏற்றுவாங்களா? அதான் ஃப்ளைட்டு தான் இருக்குல்ல, நான் மனுஷன் தான், என்னை ஏற்றிக்கோனா யார் ஏற்றிப்பாங்க? உங்களுக்கு டிக்கெட் வேணும், நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் போக முடியும். அப்போ தான் அந்த பெனிஃபிட்லாம் என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி தான் முக்தியும். நீங்கள் குரு சொன்ன மாதிரி செஞ்சால் தான் அந்த முக்தி ஆக்சஸ் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. இல்லைனா அதுக்கு நம்ம யோசிச்சு கூட கூடாது. அது ஏதோ கோவிலில் கிடைக்குதோ, எங்கேயோ கிடைக்குதோ, இல்லை புக்கு படித்தா கிடைக்குதோலாம் கிடைக்காது. இது ஹானஸ்ட்டாக நான் எழுதி கொடுக்குறேன். அப்படி கிடச்சதா இருந்தால் இந்த இந்தியாவில் இத்தனை கோடி மக்கள் காசிக்கு போயிட்டு இத்தனை பண்ணி முக்தி கிடைக்கணும் தான் காசிக்கு போகிறாங்க. காசிக்கு போய்ட்டு முக்தி அடைஞ்சவங்களாம் இருந்திருந்தால் இத்தனை கோடி பேர் ஏன் இந்தியாவில் இருக்க போகிறாங்க? திரும்ப திரும்ப எதுக்காக இத்தனை பேர் பிறக்க போகிறாங்க? யோசிங்க. ஸோ நம்ம ஆன்மீகத்தோடைய அவேர்னஸ்க்கு வரணும். தெய்வங்கள், இந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் வெளியில் ஃபைன். உனக்குள்ளே நீ இருக்கிற தெய்வத்தை நீ மறந்துட்ட. ஸோ இப்போ இந்த சாய்பாபாவோ, பெருமாளோ, சிவனோ, முருகனோ, இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உனக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை கண்டுபிடி. நீங்கள் எந்த பாடல்கள் எடுத்தாலும் உனக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை கண்டுபிடின்னு தான் அதோடைய சாராம்சமாக இருக்கும். வெளி உலக மாயில விழாதரா, அதுதான் சாராம்சமாக இருக்கும். வயதான காலத்தில் உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்கடா, அதுதான் சாராம்சமாக இருக்கும். அதுதான் மாரலாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிற ஆன்மீகமும் அதுதான். 70 வயசில் விந்து சக்தியெல்லாம் போய் மூச்சு சரியாக இல்லாமல் நோய் நொடிப்பட்டு அப்போ ஆன்மீகத்தையோ தெய்வத்தையோ தேடி கூட யூஸ் இல்லை.
அது எப்படின்னா வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, அப்போ உட்காந்துட்டு நம்ம வந்து முடிஞ்சதை பற்றி பேசுகிற மாதிரி தான். அதை மாற்ற முடியாது. ஸோ தெய்வன்றது இன்றைக்கி பிடிக்கலன்னா வேஸ்ட். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்குறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆன்மீகத்தோடைய அவேர்னஸ் சேர்றது மட்டும் இல்லாமல் 18 வருஷம் நான் கைட் பண்ணுறேன். நான் 13 வருஷம் 14 வருஷமாக கிரியா செய்கிறேன். அது முன்னாடி அப்படி இப்படி நான் செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் 7 வருஷமாக ரொம்ப டீப் ப்ராக்டிஸில் நான் இருக்கேன். இது ஒன்லி பிகாஸ் ஆஃப் என்னுடைய அனுபவத்தில் தான் இதெல்லாம் பேசுகிறேன். அது ஒவ்வொரு சரீரம் ஒரு மாதிரி. இப்போ உங்கள் சரீரம் சில டெக்னிக் தான் பண்ணணும், சில டெக்னிக் பண்ணக்கூடாது. ஒரு சில சரீரம் சில டெக்னிக் தான் பண்ணணும். அது மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்க்குறவர் தான் குரு. அதை விட்டுட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி உட்காந்துட்டு குரூப் மெடிடேஷன் பண்ணுறதுன்றது, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் யாருமே குருகுலத்தில் இந்த மாதிரி பண்ணல. எல்லாருமே தனித்து வந்து உட்கார வச்சு ஒரு அரசு மரத்துக்கு கீழே, ஆலமரத்துக்கு கீழே, இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கு கீழே ஒவ்வொருத்தருடைய எனர்ஜி சென்டர்ஸ்க்கு ஏற்றபடி மரங்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து பீப்புள் இந்த கலியுகத்தில் மறந்துட்டாங்க, அவேர்னஸ் இல்லை. ஸோ இப்போ இந்த கலியுகத்தில் மாடர்ன் வேர்ல்டில் இல்லறத்தில் இருந்து எப்படி அடைய முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு தான் இங்கே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ விட்டு விடப்படுறேன். காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தாராளமாக ஜாயினிங் ஃபீஸ் கட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கிரியாவுக்கு நேரில் வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து தான் நீங்கள் வந்து நேரில் வந்து ஃப்ரீயாக கற்றுக்கலாம். பட் ஆன்லைன் மெடிடேஷன் டெக்னிக்ஸ் வந்து வீடியோஸ் உங்கள்கிட்ட அனுப்புறதுனால அதுக்குன்னு 399 ஃபீஸ், இந்த வேல்யூ எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். அது வேல்யூவாக பார்க்குறவங்களுக்கு அது வேல்யூவாக புரியும், இல்லை எப்படி வேணால் போகலான்றவங்களுக்கு அது அவங்கவுங்க இஷ்டம். ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து நாங்கள் ஒரு 6 ஆஸ்மோசிஸ்ன்னு ஒரு டெக்னிக்ஸ் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்போம். தட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் கூலிங் யுவர் பாடி, எஸ்பெஷலி ஃபார் சம்மர் ஹீட். அண்ட் இது ரெகுலராக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து கிரியாவுடைய ஒரு ப்ரீ டெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்தியாவிலே பல மகான்கள் செஞ்சதை நான் ரிவைவ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோடு இதையும் சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா தாராளமாக நீங்கள் இதை கூட அவைல் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே உங்களுக்கு 8 டெக்னிக் அனுப்பப்படும். ஸோ உங்களுக்கு வேணுன்றப்போ அந்த 6 + இந்த 2 டெக்னிக்கு சேர்த்து உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓகேன்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை சொல்லி நான் விடைபெறேன். ஹரி ஓம். நன்றி.